அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய சொத்து. 3ஆம் மாதத்தில் முதல் நாளில் நிற்கிறோம் இல்லையா? இந்த நாளும் ஒரு ஆசீர்வாத நாளாக அமைய நமக்கு ஆண்டவர் தந்த அந்த நாளை நாம் நிறைவாக அவர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? ஏனென்றால் இந்த மாதத்தில் இருந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்குமே பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்ப எல்லாருக்காக நாம ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் தூயாவின் வல்லமை கொண்டு அவர்களை அனைத்தையும் தெளிவாக எழுதும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? எல்லா பிள்ளைகளையுமே நிறைவேற வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் பிறருக்காக, அந்த குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 22 26 முடிய. தூயாவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்தியஸுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடு இச்சைகளோடு சேர்த்து சிலுவையில் அறந்து விட்டார்கள். தூய ஆவின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த தூய ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். வீண் பெருமை தேடாமலும், ஒருவருக்கொருவர் எரிச்சல் மூட்டாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். முதல் நாள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தூயாவின் கொடைகளை தருகிறார் ஆண்டவர் இல்லையா? அப்போ அந்த தூயாவின் கொடைகள் என்ன? கனிவு, அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம். இந்த 7 ஒருத்தட்ட இருக்குன்னா பெருமைக்குரியவர்கள் அல்லவா? பேர் பெற்றவர்கள் அல்லவா? ஆம். நாமும் பேர் பெற்றவர்களா இல்லையா? நம்மிடம் இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா? நம்ம பொறாமைப்படுறோமா? பிறருக்கு எரிச்சல் மூட்டுறோமா? என்ன செய்யறோம்? நம்ம இந்த தூயாவின் கொடைகளை நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் தக்க வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் நாம் தான் பேர் பெற்றவர்கள். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் ஒரு நிறைவான ஆசிரியை தந்திருக்கிறார். தூயாவின் வல்லமை கொண்டு நம்மளை நிரப்புகிறார். நம் பிள்ளைகளை நிரப்புகிறார், நம் சந்ததிகளை நிரப்புகிறார், நாம் குடியிருக்கும் கூடாரத்தை நிரப்புகிறார். அப்ப அந்த தூயாவின் வல்லமை எந்த அளவுக்கு நமக்கு செயல்படுகிறது? நாம் தூயாவிக்கு அனல் மூட்டுகிறோமா? மூட்டுகிறோம் என்றால் நாம் தாம் பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் தூயாவின் வல்லமை இல்லாமல் எதுவுமே இல்லை. எஸ் என்ன சொன்னாரு? எனக்கு பின் என் துணையாளரை நான் தருவேன் என்று சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அதனாலதான் அந்த தூயாவின் வல்லமை கொண்டு நாம் செயல்படும் போது, ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் இருக்கும். அப்ப தூயாவி இருக்கும் போது நம்மள்ட்ட தீமைகள் ஏதாவது இருக்குமா? நமக்கு உடலிச்சைக்குரிய ஆசைகள் ஏதாவது இருக்குமா? பிறரை பற்றி பொறாமைப்படுவோமா? எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்வோமா? சொல்ல மாட்டோம். உள்ளது போதும் இறைவா, இதை கொண்டு நான் வாழும்படி என்னை ஆசீர்வதியும் என்றுதான் நாம் சொல்வோமா இல்லையா? ஆம். ஏனென்றால் தூயாவின் பண்புகள் அதுதான். எனக்கு இன்று எது தேவையோ அது இறைவன் தருவார். அதை கொண்டு நான் நிறைவாக வாழ்வேன் என்று சொல்லும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவு தான் நமக்கு இறைவன் தருகின்றது. ஏனென்றால் தூயாவின் துணையால் தான் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். வீண் பெருமை தேடாமலும், ஒருவருக்கொருவர் எரிச்சல் மூட்டாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. அப்படி நாம் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாமல் இருந்தோம் என்றால் தூயாவின் வல்லமை நமக்குள் நிறைவாக செயல்படும். அந்த நிறைவை கொண்டுதான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழ்கிறோம். அந்த நிறைவு தான் நமக்கு பிறரிடம் பேசவும் வாய்ப்பு அளிக்கிறது. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் உங்களுக்கு எரிச்சல் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மகிட்ட பேசுவாங்களா? நம்மளை தேடி வருவாங்களாம்? வரவே மாட்டாங்களே. எப்படி வருவாங்க? அப்பாடி இவங்ககிட்ட போனாலே போதும், அவங்க பேசுறதுலேயே நமக்கு எரிச்சல் வந்துடும் அப்படிம்பாங்க. அப்போ நாம பிறர்கிட்ட எப்படி பழக வேண்டும்? தன்னடக்கத்தோடு பழகும்போது, பரிவோடு பழகும்போது, கனிவோடு பேசும்போது நிறைவாக இருக்கும். எல்லாத்துக்கும் மூல காரணம் எது? அன்பு தான். அந்த அன்பு எந்த இடத்துல குறைபடுதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. அந்த அன்பு எந்த இடத்துல நிறைவாக இருக்குதோ என்ன வந்தாலும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும். நாம் எதை ஏற்றுக்கொள்கிறோம்? அன்பின் மூலமாக எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோமா? அன்பு குறைபடும்படி நாம் நடக்கிறோமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா,
மாதத்தில் முதல் நாளில் உம்முடைய கொடையாக எங்களுக்கு தூயாவின் வல்லமை தந்து எங்களை நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதித்ததுக்கு நன்றி. ஆமாண்டவரே, இந்த மாதத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்குமே பரீட்சை எழுதுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் நிறைவாக எழுதும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாத அனைத்து கேள்விகளாக இருந்தாலும் தூயமாவி வல்லமை கொண்டு அவர்களை எழுதும்படி தேவரீர் ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த குழந்தைகளுக்கு தங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் படித்தது ஆமாண்டவரே என்ன விதைத்தார்களோ அதை நிறைவாக பெற்றுக்கொள்வார் என்று சொல்வீர் ஆண்டவரே. அதுபோல் படித்த பிள்ளைகளும் நிறைவாக படித்தவர்களும் அதிக மதிப்பெண் பெற்று உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாகும், இரையச்சம் உள்ள மக்களாகும், பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் மக்களாகும் நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களையும் முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.